ஒரு வழியாக வெள்ளிங்கிரி மலை ஏறி நம்ம எம்பெருமான் அவரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. மனசுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது எவ்வளவு கரடு முரடான பாதையாக இருந்தாலும் அந்த மலை ஏறினவங்களுக்கு வந்து அது வந்து தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏறாதவங்களுக்கு மலை ஏறும்போது ஐயோ இவ்வளோ தூரமாக இருக்கா, இப்படிலாம் இருக்கா, ஏற முடியுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது. அவனை வந்து பார்க்கணும், அவனை தரிசிச்சுட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் மனசார முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவனையும் உங்கள கூட்டிட்டு போவான். அந்த மாரி தான் ஒரு பிளான் போட்டு நாங்க எப்பவுமே வருஷம் வருஷம் போறது உண்டு. அதனால சரி இந்த வருஷம் போலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. போஸ்ட் பண்ணல. டேம் இருக்கு பார்த்தீங்களா, டேம்லேருந்து அப்படியே தண்ணி வழிஞ்சு வர மாரி இருக்கு. மலை ஏறி முடிச்சு சிவனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து வந்தோம் பாருங்களேன். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த மாதிரி மலை ஏறி போய் அவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசார அந்த ஆத்மா திருப்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் அப்போ தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். நடக்கவே முடியல, ஃபுல்லாக கால் வச்சுன்னு வச்சுக்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம. நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அடிகள்லாம் இதுக்கு மேல வர மாட்டேங்குது. அழகா நடக்கிற கீழே இறங்குனா எல்லாமே சரியா சரியா. ஒன்றும் இல்லை, முன்னாடியே 2 ஆம்புலன்ஸ் இருக்கு. தீனாரி ரிலீஸ் பண்ணியா, உடம்புல மூச்சு இருக்கும், உடம்புல தலை இருக்கும், கால் இருக்கும், வால் இருக்கும், உசுறு மட்டும் வால் இருக்கு மாமா, உடம்புல உசுறு மட்டும் இருக்காது. ஏதோ ஒரு சொல்லிட்டு போறாட்டா, தூக்க மப்பில் இருக்காட்டா, தூக்க வேற வருது. நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம். இப்போ நம்மளுக்கு அப்படிதான் ஆக போகுது. கீழே கீழே இறங்கணும்னு நம்ம காலுக்கெல்லாம் கெடுக்கணும் அர்த்தம் போகுது. கல்லெல்லாம் படுத்து சாகசப்பட்டீங்க. கல்லு பாத்துட்டாப்ல நடந்து தெரியாம அடிச்சது தெரியா. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம். நீ வீடியோ எடுக்கிறியா? நான் முக்கிட்டு இருக்கேன், தம்பிக்கு உதவி பண்ணலாமே. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, சப்போர்ட்டுக்கு கூறுவதேது கூறிடும் ஒருத்தருக்கு விளக்கிச்சுனாலும் அவ்வளோதான். ஆவதேது அழிவதேது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலையில் இது 2வது வார களப்பணி. இந்த இயற்கையை நாங்கள் காப்பாற்றுங்கிற ஒரே காரணத்தினால எவ்வளோ ஒரு பனி குளிர் நீங்களே பாருங்கள். அந்த பனியில் ஒரு 10 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிற நபர்கள் வந்து யாருமே தெரிய மாட்டாங்க. அங்கே அது நண்பர்கள் இருக்காங்களா இல்லை வன உயிரினங்கள் ஏதாவது வன விலங்குகள் இருக்கா அப்படிங்கிற விஷயம் கூட எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும், இந்த இயற்கையை காப்பாற்றுங்கிற ஒரே காரணத்துக்காக தான்
நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் நாங்கள் அதை செஞ்சிட்ருக்கோம். நிறைய வந்து இந்த சோசியல் ஒர்க்கர்ஸு, அந்த சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் நிறையா வந்து அங்கே இருக்கிற குப்பையை வந்து அவங்களே க்ளீன் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்பவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னா அது நம்ம மலை, நம்ம சிவன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம பண்ண முடியும். எப்படி நம்ம வீட்டில் வந்து குப்பை இல்லாமல் நம்ம வீடை சுத்தமாக வச்சுருக்கோமோ, அதே மாதிரி தான் நாடும் மலையும். அந்த மழை இல்லை அப்படிங்கும்போது நம்மளோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது இன்னும் நம்மளுக்கு புரியல. அது புரியும்போது தான் வந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்பை எடுக்கணும். அதே மாதிரி தான் அந்த மலையை பாதுகாக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பாலித்தீன் பேக் அந்த கவர்லாம் வந்து எடுத்துகிட்டு போகாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இங்கே வர்றேன். உங்கள் பேர் என்ன? ஆ, எத்தனாவது படிக்கிறீங்க? தேர்டா? ஓகே. இங்கே இந்த மலைக்கு எத்தனை டைம் ஏறி இருக்கீங்க? ஃபஸ்ட் டைமா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சொல்லுங்க. மலை மேலே மேலே ஏறணும்ல. எப்படி நைட்டு ஏறிட்டீங்கண்ணா? நைட்டு ஏறினீங்களே, நைட் எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சா? அப்பா கூட தான் இருந்தார். அப்புறம் என்ன பயம்? இப்போதான் ஒரு மங்கியே வந்திருக்கு இல்லையா? நடக்கும்போது எப்படி அப்பா தூக்கிட்டு போயிட்டாரா உன்னைய? கால்லாம் வலிக்கலையா? இப்போ நடந்து வரும்போது நீயே நடந்து வந்தியா? மேலே போய் பார்த்தீங்களா சாமி? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்களா? சரி, ஓகே. சரி, பாய் சொல்லு. ஓகே, சரிண்ணா, தேங்க்ஸ். வாட்டர் கேன் வந்து மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுறது தான். அதனால் அந்த கேன் வாட்டர் அந்த மாதிரி போய்ங்க. பிளாஸ்டிக் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் அது வெளியே எங்கேயாவது தூக்கி வீசிடாதீங்க. ஏன்னா அங்கே இருக்க அந்த மிருகங்கள், குரங்கு, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக தான் வந்து தண்ணி குடிக்குது. அது எந்த அளவுக்கு போயிருக்கு, எவ்வளோ நாள் மக்கி போய் அது வந்து இருக்குமோ அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அது பாட்டுக்கு வரும், குடிக்கும், அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் நம்மளுக்கு தெரியும், அந்த அறிவு நம்மளுக்கு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி பிளாஸ்டிக் பையெல்லாம் வந்து கொண்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, சூப்பர். கிட்டத்தட்ட 8 வருஷமாக வந்துட்டுருக்கோம். சூப்பர். ஆனால் இப்போ நைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் செக் பண்ணிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு சிவியராக செக் பண்ணுறதில்ல. ஓகேங்க. சும்மா அவங்க நைட்டு தூக்க பக்கத்துலேயே செக் பண்ணி எல்லாம் பிளாஸ்டிக் கவரோட தான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இங்கே நீங்களே பார்த்தீங்களா தெரியும் இவ்வளோ. ஆமாம், அப்படி தான் இருக்குன்னு. எல்லா பக்கம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் சிவியராக எடுத்தாங்களா நிறைய அனிமல்ஸுக்கெலாம் பாதிப்பு இல்லாமல் நல்லா. நம்மளுக்கே பாதிப்பு தான் தலைவர். போயிட்டு ஏறிட்டு இறங்கும் போது எங்கேயாச்சும் குச்சி இது வச்சாங்கன்னு வச்சுங்க, வரி குட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நிறையா ஆக்சிடென்ட் மேலாம் நடக்குது. ஆமாம், 13 பேர்கிட்ட இறந்துருக்காங்க இந்த வருஷத்தில் மட்டும். அவ்வளோ இறந்துருக்காங்க. அதனால் அதை பற்றிலாம் ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி மேலே அதுமாரி வச்சா நல்லாயிருக்கும். கீழே ஆம்புலன்ஸ் வண்டி 2 வச்சுருக்காங்க. கீழே வச்சுருக்காங்க. மேலே ஏதாவது கேம்ப் மாதிரி ஏதாவது இருந்தால் கேம்ப் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா கடையில் ஏதாச்சும் அந்த மாதிரி கிட்ட ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா ஓகே. எமர்ஜென்சி மாதிரி ஓகே, சூப்பர். வேறு இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருக்காங்க இந்த வருஷம் கூட்டம். ஆமாம், கூட்டம் அதிகபட்சமான கூட்டம் இந்த வருஷம். நிறையா மக்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு தவிர மித்தபடி அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த குளிக்கிற இடத்துல கொஞ்சம் டாய்லெட் மாதிரி ஏதாவது வசதி ஏற்படுத்தி பண்ணாலும் நல்லா. ஆமாம், வெறும் தண்ணி தொட்டி மட்டும் தான் வச்சுருக்காங்க. லேடிஸ் நிறையா வராங்கல்ல, கொஞ்சம் டாய்லெட் வசதி கொஞ்சம் மட்டும்னா நல்லா இருக்குங்க. ஓகே. வேறு என்ன ஃபன்லாம் பண்ணீங்க? வேறு என்ன பண்ண உங்கள் பேர் என்ன தலைவர்? என் பேர் விஜய். சூப்பர், விஜய். வேற 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 மேலே போகிறப்பெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் இருந்துச்சு? மேலே இருந்துச்சு சொனையில் குளிச்சிருக்கலாமே. நாங்கள் எல்லாருமே குளிச்சோம். இவர் மட்டும் மாசத்துக்கு ஒரு டைம் தான் குளிக்கிறாரு. இவர் மட்டும் டெய்லியும் குளிக்க சொல்லுங்க பார்க்கலாம். கப் அடிக்குது. மாசத்துல ஒரு டைம் தான் குளிக்கிறாரு. ஒன்றிய பொறுப்பு. அதே மாதிரி தான் இவரு எங்களுக்கு சரியா எங்களோட ஃபர்ஸ்ட் ஏறினவரே இவரு தான், இறங்கினவரு இவரு தான். அடேங்கப்பா. அப்போ உங்களுக்குலாம் வயசு கொஞ்சம் கூட. வயசு அதிகம். எக்ஸ்பீரியன்ஸ் காய். சொல்லு 48. ஆனா எங்களோட நாங்க எல்லாமே பின்னாடி தான். அவரு தான் ஃபர்ஸ்ட் ஏறினாரு. இப்ப இறங்குனவர் தான். சொல்லு. ஸ்டாமினா அந்த அளவுக்கு இருக்கானா? சொல்லு. ஓகே. குளிக்க மாட்டான், ஜில்லுன்னு இருக்குன்றான். எல்லாருமே குளிச்சிட்டாங்க. சூப்பர். இல்லை மேலே பாதை எப்படி இருக்குங்க?
மாற்றணும். சாமி கும்பிட்டீங்கல்ல, நம்ம ஒரு டைம் போகும்போது இந்த மாதிரி பூஜை அந்த அலங்காரம்லாம் பொண்ணு பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது எப்படி இருந்துச்சுங்க பார்க்கும்போது? ஃபோட்டோ எடுத்தீங்களா? யார் 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 அவரு? வாங்க வாங்க, சும்மா வாங்க தலைவர் வாங்க. அப்புறம் எப்படி தலைவரை மேலே ஏறினீங்க? ஓ அது கை கால்லாம் தெரியுது. சூப்பர். சரி தலைவர், சூப்பர். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகேண்ணா. மக்கள் வாங்கிட்டு போகிறத அங்கங்கே இதில் சாக்கில் போட்டால் போதும் சார். ஓகேண்ணா. இல்லைன்னா அப்படி இல்லைன்னா பேக்கில் போட்டுட்டுங்க. அவங்க பேக்கில் போட்டுக்கோங்க. மக்கள்கிட்ட அதுதான் சொல்ல முடியும். அதான் சொல்ல முடியும். வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்காண்ணா இந்த குப்பை போடுறதுக்கு? வேறு ஏதாச்சும்? குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்கண்ணா. சரிங்கண்ணா. நேற்று 2 நாளாக மேலே இருந்து க்ளீன் பண்ணிட்டு வர்றாங்க. ஓகேங்கண்ணா. இன்னைக்கு வருவாங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. வேறு ஏதாச்சும் கருத்து இருக்காங்கண்ணா மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு? மக்கள்கிட்ட என்னங்க, மக்கள் வர்றாங்க போகிறாங்க, வந்து அவங்க சாப்பிட்றாங்க, குப்பை தொட்டியில் போடுறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. ஓகேண்ணா. கொண்டு போகிறது அங்கங்கே போட்டுடுறாங்க. அவ்வளோதான். அது இல்லாமல் பக்கத்தில் கடையில் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் போட்டாங்க நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா கீழே செக் பண்ணுறாங்க, கீழே செக் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் மேலே வந்து ஏன் இவ்வளோ குப்பை தேங்குது அப்படிங்கும்போது அங்கே அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அந்த கவரிலோட இருக்க அந்த அது வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அங்கேருந்து ஏதோ பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கேயே பிரித்து வேறு எதாவது கவர்லேயோ இல்லை ஒரு மழைக்காய் பேப்பர்லேயோ ஏதாவது கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்குண்ணா சாப்பாடு. அதுவும் அந்த ஊறுகாய் சூப்பராக இருக்குது. இஞ்சி ஊறுகாய் எப்படி இருக்கு? இரா நல்லா இருக்கா? சூப்பரா சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குது. சென்னை சில்க்ஸ் தான் அவங்க வந்து அங்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க போல இருக்குது. போர்டை தான் போட்டிருக்காங்க, அவங்க தான் பண்ணுறாங்க. சாப்பாடு வந்து மோசம் தான் சொல்ல முடியாதுங்க, நல்லாயிருக்கு, சாப்பிட்லாம். அதே மாதிரி கீழேயும் சொன்ன மாதிரி நிறையா வசதிகள் கொண்டு வந்தால் மக்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த கட்டமாக நாங்கள் இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ இதோட அப்படியே போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நாங்கள் எப்படி ஃபுல்லாக போனோம், எப்படிலாம் வந்தோம், அதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் வந்து சந்தித்தோம், எத்தனை பேர் சந்தித்தோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ வந்து லிங்க் நான் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அந்த குளிக்கிற இடம், பாத்ரூம் போகிற இடம்லாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நல்லா நீட் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடிவாரத்தில் வர அந்த டோக்கன் வாங்குறாங்க, அந்த காரு, பைக்கு, பஸ்ஸு எல்லாமே வருது, எல்லாத்துக்கும் டோக்கன் வாங்குறாங்க. அந்த இடத்த இன்னும் நல்லா பராமரித்து கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது நம்ம இடங்க, நம்ம இடத்த நம்ம தானே பார்க்கணும். இங்கேருந்து உள்ள ஈஸா போகிறாங்க அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்குது? இங்கே ஆண்டவனை பார்க்கணும் வரவங்க வந்து அங்கே குப்பைங்கமாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைங்க எல்லாமே வராங்க, பெரியவங்க வராங்க. அப்படிங்கும்போது அவங்களோட உடல்நிலைக்கும் வந்து நம்ம கருத்தில் கொண்டு எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். அதனால் கோயில் நிர்வாகம் இது கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்கள் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கிளம்புறப்போ செம மழை இல்லையா? நீ தான் ஐயனார் மாதிரி நின்றுருக்க, டக்குனு மழை நிறுத்த வேண்டியது நான் புயல் தான். நீ காற்று வாக்கில் உனக்கு என்ன 2 காதில்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.